வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு பத்தி. சொந்தமா ஒரு பாதுகாப்பான வீடு வேணுங்கிற கனவோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு செமையான குட் நியூஸ். சரி வாங்க, இது என்ன திட்டம்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10 லட்சம். ஆமாங்க, அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு அரசு கட்டி கொடுக்க போறதா சொல்லியிருக்கிற வீடுகளோட எண்ணிக்கை தான் இது. நினைச்சு பாருங்க, 10 லட்சம் புது வீடுகள் எவ்வளோ பெரிய இலக்கு. இந்த 10 லட்சங்கிற நம்பருக்கு பின்னாடி இருக்கிற லட்சியம் அதை விட பெருசு. தமிழகத்தில் இனி ஒரு குடிசை கூட இருக்காது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட உறுதியான ஒரு நோக்கம். சோ இது வெறும் வீடு கட்டுற திட்டம் மட்டும் இல்ல, ஒரு சமூக மாற்றத்துக்கான முதல் படினே சொல்லலாம். இந்த அருமையான திட்டத்துக்கு வச்சிருக்கிற பேரு தான் கலைஞரின் கனவு இல்லம். அதாவது பாதுகாப்பே இல்லாத குடிசை வீடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டு ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் நல்ல உறுதியான நிரந்தரமான ஒரு கான்கிரீட் வீட்டை கொடுக்கறது தான் இதோட முக்கியமான குறிக்கோள். சரி, திட்டம் சூப்பரா இருக்கு. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யார் இதனால உண்மையிலேயே பயனடைய போறாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க அதுக்கான பதில்களை இப்ப தெளிவா பார்க்கலாம். இப்ப பாருங்க, தகுதிகள் என்னென்னு ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கோம். முதல்ல, நீங்க கிராமப்புறத்துல வசிக்கிறவரா இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பாதுகாப்பான வீடு இருக்கக்கூடாது. மூணாவது, ரொம்ப முக்கியமா, வீடு கட்டுறதுக்கு குறைஞ்சது 360 சதுரடியாவது சொந்த நிலம் இருக்கணும். இதுவே உங்ககிட்ட ஏற்கனவே கான்கிரீட் வீடு இருந்தாலோ, நீங்க அரசு ஊழியர் அல்லது பென்ஷனரா இருந்தாலோ இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. எதுக்குன்னா, உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது போய் சேரணுங்கிற நல்ல எண்ணத்துல தான். ஓகே, நீங்க தகுதியானவர்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். உங்க நிலத்துக்கான பட்டா, சிட்டா, உங்க ஆதார் கார்டு, அப்புறம் உங்க வருமான சான்றிதழ். இது நாலும் கையில இருந்தா போதும், நீங்க விண்ணப்பிக்க தயார். சரி, அப்ளை பண்ணிட்டா மட்டும் போதுமா? வீடு கட்ட அரசு என்னென்ன உதவிகளை செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? பண உதவியும் இருக்கு, அதே சமயம் வீடு கட்டுறதுக்கான மத்த உதவிகளும் இருக்கு. அது என்னென்னு இப்ப பாப்போம். இந்த திட்டத்தோட ஹைலைட்டே இதுதாங்க. ஒவ்வொரு வீடு கட்டவும் அரசு தரப்புல இருந்து முழுசா 3.5 லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்கறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நிதி உதவிதான். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த பணம் எந்த இடைத்தரகர் கையிலயும் போகாது. உங்க வீடு கட்டும் பணி எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதை வச்சு தவணை முறையில நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். இதனால முழு பணமும் சரியான இடத்துக்கு போய் சேருது. சரி, கட்டப்போற வீடு எப்படி இருக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்கு. மினிமம் 360 சதுரடி பரப்பளவு இருக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, குறைஞ்சது 300 சதுரடிக்கு ஆர்சிசி, அதாவது கான்கிரீட் கூரை போட்டே ஆகணும். அப்பதான் அந்த வீடு பல வருஷத்துக்கு உறுதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். அந்த மானியம் மட்டும் இல்லாம இன்னும் சில உதவிகளும் இருக்கு. கட்டுமான செலவை குறைக்க மலிவு விலையில சிமெண்ட், நல்ல தரமான இரும்பு கம்பிகள்லாம் கிடைக்க ஏற்பாடு செய்வாங்க. இதுவே பெரிய ஹெல்ப் இல்லையா? இதுவும் பத்தலைனா தேவைப்பட்டா பேங்க் மூலமா 50,000 ரூபாய் வரைக்கும் கூடுதல் கடனும் வாங்கிக்கலாம். இவ்ளோ உதவிகள் இருக்கு, சரிதான். ஆனா இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது? ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. ரொம்பவே சிம்பிளான வழிமுறை தான். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல உங்க ஏரியா ஊராட்சி அலுவலகத்துல போய் விண்ணப்பிக்கணும். அப்புறமா ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில ஒரு குழு நீங்க வீடு கட்ட போற இடத்துக்கு நேர்ல வந்து பாப்பாங்க. எல்லாம் சரியா இருந்தா கிராம சபையில வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி கடைசியா பயனாளிகளோட இறுதி பட்டியலை ரெடி பண்ணுவாங்க. சோ இந்த முழு ப்ராசஸும் ரொம்பவே வெளிப்படையா நடக்கும். இதுவரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வீடு கிடைக்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா கொஞ்சம் பெருசா யோசிச்சு பாருங்களேன். இந்த திட்டம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரே நாள்ல நடக்க போற விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய லட்சிய பயணம். முதல் கட்டமா இப்ப 1 லட்சம் வீடுகள். அடுத்த 5 வருஷத்துல அத 10 லட்சம் வீடுகளா மாத்தணும். கடைசியா 2030ஆம் வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுல குடிசையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அல்டிமேட் டார்கெட். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டத்தோட முக்கியமான பலன் இதுதான். ஒரு பாதுகாப்பான வீடுங்கிறது வெறும் தங்குற இடம் கிடையாது. அது ஒரு குடும்பத்துக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்குது. புயல், மழைன்னு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இது அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமையும். அப்போ நம்ம கடைசி கேள்வி இதுதான். இந்த 10 லட்சம் வீடு கட்டுற மெகா திட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையும் கிராமப்புற ஏழை மக்களோட வாழ்க்கை தரத்தையும் மாத்துமா? நிச்சயமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க?